ரொம்ப எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீமு. ஸோ அதில் வந்து ஒரு பகுதியாக நான் ஐ திங்க் நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் ஆனேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ளே வெற்றி சொல்லி. முதல்ல இங்கே வந்த அனைவருக்கும் வணக்கம். தானு சார், கதிரேசன் சார், அப்புறம் நெல்சன் சார், கிங்ஸ்லின் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா. அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன, அவங்க சிங்கராக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாரிஸ் ஸ்டுடியோவுக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன். அன்னைக்கு வந்து நானும் அவங்களும் தான் அன்னியனில் வந்து சேர்ந்து பாடினோம், ஒரே ஆல்பமில் பாடினோம். ஐ ரிமெம்பர். அப்போ அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்போயே அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு நான் இருந்தேன். ஸோ ரெண்டு பேருமே பாடினோம் ஹாரிஸ் சார் மியூசிக்கில். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு, ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹர். அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும், ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக அமையணும். அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன், என்ன சொல்கிறது, அந்த பவன் சொன்னார் கடையை பல கடைகளை வந்து திறப்பாரு அப்படின்னு. ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி. அதுக்கப்புறம் இந்த டிரெக்டர் விகர்ணன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விகர்ணன் அமிச்சாரு. அந்த ஐடியா ஒன்று சொன்னார், ரொம்ப குவர்க்கியாக இருந்துச்சு. லைக் அன்லைக் வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன், அன்லைக் வெற்றி அப்படிதான் இருந்துச்சு. எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு, இது எப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பிச்சது. விகர்ணன் கேம் அப் வித் தி ஸ்கிரிப்ட். இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்படி தான் எடுத்தோம். அண்ட் இந்த படம் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஜானர் இருக்கும், நிறைய ஷேட்ஸ் இருக்கு இந்த ஃபிலிம்ல. ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கோராகவும் சரி, ஃபிலிமாகவும் ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகெயின். ஏன்னா அந்த டைம் நான் சினிமாவுக்கு வர ஸ்டார்டிங் டைம், நான் வெற்றிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றா வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து காக்க அந்த பீரியடில் வந்து பயங்கரமான ஃபிலிம்ஸ், எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அவர். ஹாரிஸ் சார், ஆண்டனி சார், இவங்கெல்லாம் டீமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார். அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டீம், பெஸ்ட் விஷஸ் டு கவின். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம், ஐம் டூயிங் a lot of films with young heroes also. First time I'm working with Kavin. I wish the best for him. And Ruhani, best wishes. அவங்க இன்னொரு படம் துல்கரோட நடிச்சிருக்காங்க, ஆகாசம்லோ கத்தாரான, அதுவும் வந்து நான் பண்ணுறேன். அதுவும் இட் வில் பி ஒன் நைஸ் ஃபிலிம். ஸோ 2 ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ். மாஸ்க் வந்து பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ. Yeah, it's been a while, I think, since I've had a big screen release in Tamil. So in the padathoda kadai madri, the stakes are high. I think for all of us, it's an important film for Kavin in his career. Ruhani oda first Tamil padam, Vikarnan first padam, and Chokku sir, vanakkam. Chokku sir oda முதல் படம் as a producer. And so with all your blessings, hopefully it will be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir, Mr. Vetrimaran. அவர்தான் வந்து grand puppet master மாதிரி. நாங்கெல்லாம், you know, like his little puppets. But thank you for everything. GV சொன்ன மாதிரி we actually go long way back. And in the album, our பயங்கரமா just he's hit it out of the park, really. I think it's நீங்க ரீசெண்டா பண்ண ஆல்பம்ல of course Amaran is very beautiful, but it is just a fun album.
you know, it's one of your most fun albums, and I really think youth oda bayangama connect agum. RD sir ஒரு படம் ஷூட் பண்ணா அந்த படத்தில் எல்லாரும் அழகாக இருப்பாங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்யூ டு ஆல் மை co-actors and Pavan. I guess இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. நான் நிஜமாகவே ஊருக்கு போனோம், நான் போய் சொல்ல. அதனால் இங்கே இருக்க எல்லார் மேலேயும் சத்தியமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார், படம் இந்த மாதிரி ஷூட் ஆரம்பிக்க போகுதுன்னு. இன்றைக்கி அதோட ஆடியோ லான்ச்சில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டோடனே இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எம்.ஆர். ராதா சாரோட மார்க்ஸ் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு. விஷுவல் பார்க்குற முன்னால் அந்த டயலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன். இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. ஆனால் இந்த ஆடியோ லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாக வந்துச்சு. வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க. அது ராமரில் ஆரம்பித்து ராமர் வந்து தெரில, நான் விடுதலை எப்போது படம் பார்த்த நாங்கள் ஒரு நாள் வெற்றி சார் கொடைக்கானல் இருக்கும்போது படத்தை ஒரு பார்த்துருங்க செய்து அப்படின்னாப்புல. ஷூட் இருக்கும்போதே சார் வந்து படம் காட்டுவார். அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க. அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்டையும் கேட்குறது. ஏன்னா அவர் அந்த படத்தில் எவ்வளோ சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பார், இல்லை வேலை செஞ்சுருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்த எனக்கு அது மேலே ஏதாவது கருத்து இருக்கா, ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன், இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன். நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட, எந்த மாஸ்க்கும் இல்லை. அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கே இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல, சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரொம்ப நன்றி. நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ. ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது, ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன்ட்ட மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன். எனக்கு எப்போ தான் தெரிஞ்சது அந்த ஆளுக்கிட்ட நம்ம கூட்டமே மாட்டோம். ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லு போனாலே 1 மணி நேரம் பேசுவார் போல இருக்குது. நம்மளாம் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம். ஸோ ராமர் பேசினா இருக்கட்டும், நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவா சார் பேசினா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியோ லான்ச் போனால் போக மாட்டேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுகிறேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன். நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு இப்போ ஜிவி பாடினார்ல, ஒரு சிங்கராக பிறந்திருந்தா 2 பாட்டு பாடிட்டு போயிடலாம், ஒரு 2 நிமிஷம் பாடினா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பிடலான்னு தோணும். ரொம்ப கூச்சத்தில் தான் போவேன். நான் முறையாக வேறொரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான். இந்த ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு, இந்த வேலை பார்த்த மனுஷங்களாம் உள்ளுக்குள்ளே செம்மையாக அடிச்சுட்டு வந்துருக்கானுங்க போல இருக்குது. மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க. ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க. இப்போ நல்லா பேசிக்கிட்டாங்க, நல்லா இருந்தது, வெளியும் தெரிஞ்சுது. அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு, அவர் எந்த தூண்டில் இருப்பாரோ துரும்பில் இருப்பாரோ, ஆனால் படத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சு பார்க்க ஆசையாக இருக்கேன். மற்றபடி கவின், உங்கள் வாழ்த்துக்கள் கவின். கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு. நம்ம இவர் தான் சொன்னாருங்க, நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்ன அடி வாங்கலாம்.
ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது, வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும். அப்போது இறங்கும்போது நமக்கு விழுவுற அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க. ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது. ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும், அது மக்களை போய் சேரணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த காலம் உங்களை நிப்பாட்டி நம்புகிறேன். இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும். எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி. ஏன்னா 8 நாள் கூட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்குது, ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. I have waited for this day for almost 2 years and it's happening. It still feels like a dream to be standing here in front of our Namma Vetri sir and all the cast and crew. I am extremely happy for all of us that all the hard work, all the sleepless nights, all the efforts that we have put into this film, it's finally happening. In few days you'll all get to see the film. So it's truly, truly special. I was waiting for the guests to arrive, but I think they're going to come in sometime. I'm looking forward to meet Namma Sethupathi sir. Big fan of him. I wanted to thank Vetri sir for supporting the film and being the guiding force throughout this journey. Thank you so much, sir. I have been your fan. I have been biggest fan of your work, and it's truly, truly special to be associated with you. I am a even more bigger fan of yours for the kind of person that you are. Thank you so much, sir. Thank you. And I want to thank, sorry, I forgot to mention, media, press, everyone for coming, taking out time and giving your good energy to us. Without your support, we are nothing. And if you support us like this, artists like me, we feel encouraged to tell more stories, more good stories. So thank you so much. I want to thank my director, Vicky. Where is Vicky? Vicky. Thank you so much for believing in me with Rati. It's a very, very special role for me, and I am so fortunate that I got to play Rati. I got to live her through your vision. It's truly, truly special for me, and I wish all the luck to you, all your hard work and efforts that you've put into this film. It should all be worth it, and you go places and you make more wonderful films ahead. And my co-star Kavin, you've been great co-actor. You've been very dedicated, very focused on set, and it really, really helped me perform better. And thank you so much for being the sweetest co-star. Andrea and me worked on one Telugu film. Modala Telugu screen la, ipo Tamil screen la. So it's very, very exciting that we are sharing this screen space again. We couldn't be together in any scene in this film, but I'm very happy that I'm part of your production, and many congratulations. I hope you produce more great films ahead, and wish you all the success. And our man of the day, Chukkalingam sir, where are you? I can't see him. Is he here? No. So I want to thank you, sir, for all the burden that you have taken on your shoulder and carried this film this far. I just wish all the luck to you, all the success to you. I hope you continue to make great cinema, and you continue to
to create some really solid content for all the creators. GV Prakash sir, thank you. Thank you for giving me my first ever dance number. This is the first time in my 7 years of career I'm dancing on screen, and it's only because of you. Thank you. எனக்கு என்னோட full beautiful jolly songs for giving me. I was thinking that I'll speak few lines in Tamil, but it was so sudden I'm forgetting Sorry everything. madam, next time நான் first email அனுப்பிச்சிட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் madam. Don't call me first one to Promise next event. next time give me little time. I'll give you, I to promise rehearse you. again. And our DOP sir, RD sir, thank you so much for giving us fantastic visuals. And you are the sweetest person on set. You have uplifted me. You have said some really great things which encouraged me to do better. And thank you for all of us to look amazing, and especially for making me look beautiful. I felt beautiful. I hope I'm not forgetting anyone. To the entire cast and crew as a master. Thank you for choreographing my first ever dance number. You and your team, thank you so much. I hope I didn't trouble you. I tried to match up to your expectations, and I hope I did well. Thank you, sir. To cast and crew, big shout out. I really hope all the hard work, all the love that we have poured into this project, it is received and perceived well with the audience. They love us, they accept us, and yeah, thank you so much. Romba nandri. I really hope I'm not forgetting anyone's name, but if at all by mistake, please know that you all are in my heart, and thank you. 21st cinema theater, 21st November theater la paakanam. Thank you. Romba nandri. Thank you. வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததே அங்கேருந்து தான், அவர்கிட்ட இருந்து தான். அதனால் நான் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன். வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மலாக ஒரு 5-10 நிமிஷம் பேசிவிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார். ஒரு ஹோல் க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ½ அன் ஹவரில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஆள் கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னென்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுகிறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாராலாம் தெரில. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா, அவர் என்ன ஃப்ரெண்டாக நினச்சாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது முக்கியமாக படலை. நான் அவரை ஃப்ரெண்டாக நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். எனக்கு சொக்கண்ணனை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த படத்தில் தான் அறிமுகம். சார் டவுனாக இருந்தார். என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழித்து சொக்கு படம் பண்ணுறாரு. நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டாக வந்து இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சுட்டு, ஆமாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தனுஷ் சார், நான் உங்கள் கையில் இருக்கிற சேவலா சார் அப்படின்னு. கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிருவோன்னு நம்புகிறேன் சார், அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன். பார்ப்போம்.
ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சார்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசு 2 நான் பார்க்கல மேம். ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அதில் எக்ஸ்ட்ரா நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்னென்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சாரி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அது எல்லாமே பயங்கரமாக எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி என் அண்ணன்றது முக்கியமான கற்றுக்கிட்டது ஒன்று தான், போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அந்த விதத்தில் உங்களுக்கும் சொக்கனனுக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன். அப்போது எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 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 4-5 மொமெண்ட்ஸ் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ், அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ். சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தது. தட் எக்ஸைட்டட் மீ. நான் சொன்னேன் இது நல்லா இருக்கு, லெட் மீ கம் பேக் அண்ட் இல்லை ஷேர் மை தாட்ஸ் வித் யூன்னு சொன்னேன். சரி, வந்ததுக்கப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் வந்து சொக்கு கிட்ட சொன்னேன், சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க நல்லா இருக்குது, நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது. சொன்னார் சார் இது பண்ணுறேன் சார் நான் அப்படின்னாரு. ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் நான் I never wanted to get involved in this film in the capacity that I have involved myself with. நான் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு and then இதுக்கு யார் பண்ணால் நல்லாயிருக்கும், ஃப்ரம் தேர் இட் ஆல் ஸ்டார்டட். சரி ஓகே லெட்ஸ் கால் கவின். அப்போ வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே ஐ met him and then பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன். He also liked it and then டைரக்டரும் கவினும் மீட் பண்ணாங்க. and then slowly இப்படி வரும்போது தென் இங்கே சில விஷயங்கள்லாம் சொன்னார், நெல்சன் சொன்னார் இதில் சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. தென் அப்போ அதை மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சாஃப்டன் இட், கொஞ்சம் நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணலாம், சாஃப்டன் பண்ணலான்னு சொல்லி தென் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங். அப்புறம் விக்கர்ணனுக்கு வந்து வி ஹேட் டு give him certain insights on making a theatrical mainstream film. எப்போ இதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியும், சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி இட் ஸ்லோலி ஸ்டார்டட். அண்ட் விக்கர்ணன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, பீட் he's a good sport, like he can deal with any kind of pressure situations. நார்மலாக வந்து என்னோட ஒர்க் பண்ணணும்னா it is always a lot of pressure. அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் விக்கர்ணன். நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர், சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவார். சொக்கு ப்ரெஷரே வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் விக்கர்ணன். ஹீஸ் அ வெரி குட் ஸ்போர்ட், லைக் வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன். எல்லா சேலஞ்சஸையும் அண்ட் கொடுக்குற எல்லா இன்புட்ஸையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஆள். இங்கே நான் அப்படியே பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுது, கதிரேசன் சார் நேற்று வந்து பொல்லாதவன் ரிலீஸ் ஆகி 18 வருஷம் ஆகுது சார். எஸ் சார். ஸோ கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதவன் படத்தோட ப்ரொடியூசர். 6 ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் 7ஆவதா என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க, தானு சாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜியஸ் பீப்புள். நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு படம் எடுக்கணும்னா டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ், அதுக்காக சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் தென் சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார், வை டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார். அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும்
அவர் ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது. அதனால வந்து ஐ ஆல்சோ அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up with certain ideas and then we discussed என்ன மாதிரி இருக்கலாம்னு and கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. what I liked about his work in this film is எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி 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 ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான். நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேறையாக இருந்தது. இட் இஸ் அ வெரி வெரி குட் ஒர்க். அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக ஜிவியை தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கணும். அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டு கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணும். பட் இட் வாஸ் சப்போஸ் டு பி ஒரு காம்பேக்டான ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி வென் வி ஸ்டார்டட். அதனால் வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும், ஆனால் இல்லை அது நமக்கு தேவையில்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஐ மெட் ஜிவி. நான் ஜிவி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது, என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா. தென் விக்ரமன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு. வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சுருந்த சாங்கை தானு சார்கிட்ட கேட்டேன். நான் சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னேன். அதுக்கிட்டப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த சாங் கண்ணமொழி சாங் வந்து அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணோம். அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போசிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்ட இருந்து வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது சாங்ஸ். அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, யுனிக்காக இருக்குது, இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் விக்ரமன் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ அது வந்து ஜிவியோட சேரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. நவம்பர் 21st மாஸ்க் ரிலீஸ். Absolutely, sir. நவம்பர் 24th அரசன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷூட்.